நீங்க இங்க பத்திரிகையாளரா வந்திருக்கீங்களா, எதிர்கட்சியா வந்திருக்கீங்களா? எதிர்கட்சியா மேடை போட்டு வெளியில பேசலாம். நீங்க பத்திரிகையாளரா கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க சார்? இருங்க சார், வெயிட் வெயிட். நீங்க வெயிட் இருங்க. நீ சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்க எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்க இயங்கணுமா? நீங்க எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், யாரும் பேசாதீங்க. அவரு திட்டம் போட்டு வந்திருக்காரு. வெயிட் வெயிட், யாரும் பேசாதீங்க. வெயிட் வெயிட் வெயிட், ரெண்டு விஷயம். இருங்க இருங்க. ஒரு பிரபல தலைவர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜா அவர்கள், பொறியாளர், தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். 2001 முதல் 15 வரை 14 வருடங்கள் அமெரிக்காவில் உள்ள இன்டெல், டெல் கம்பெனிகளில் முதன்மை அதிகாரியாக இருந்திருக்கிறார். பிறகு நாசா ப்ராஜெக்டில் பணியாற்றியிருக்கிறார். இந்தியா, சைனா, ஜெர்மனி, USA, கனடா போன்ற நாடுகளில் நாடார் மகாஜன மக்களை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பதில் அவர் முன்னணி தலைவராக, ஒரு ஆய்வாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தன்னை இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். வணக்கம். சரிம்மா. சரி. ராஜா நாடார், கன்னியாகுமரி மாவட்டம், சமூக செயல்பாட்டாளர். இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் சேர்றதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு முக்கியமான காரணம். ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட கொலை வழக்கு இன்னைக்குதான் தீர்ப்பு வருது. கோயின்சிடென்ட்லி அந்த வழக்குல நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதே போல நிறைய கேசஸ்ல நான் வந்து செயல்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு வருத்தமான செய்தி. நாங்குநேரி பக்கத்துல ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நர்சிங் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க அப்பாவை ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி மர்ம நபர்கள் கொலை பண்ணிட்டாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அந்த ஏழை பெண் கஷ்டத்துல இறந்திருக்காங்க. இது 2 உதாரணம் சொல்லலாம். ஜெயராஜ் பெனிக்ஸ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னைக்கு இறந்த பெண் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இது மட்டும் உதாரணம் இல்லை. இதே போல கண்ணுக்கு தெரியாத சமூக அவலங்கள் குரலற்று இருக்குது. சென்னையில இருக்கிற நீங்க, சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை பார்த்துருப்பீங்க. நான் கண் கூடவே இருந்திருக்கிறேன் நிறைய விஷயங்கள்ல. நான் சமூக செயற்பாட்டாளர்களாக செயல்படும் போது காங்கிரஸ் பேரிய இயக்கத்தின் மூலமா குரலற்ற மனிதர்களுக்கு குரலாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். எனக்கு 57 வயசு, நான் என்ஜினியர். தொடர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிச்சிருக்கோம். நீங்க இங்க பத்திரிகையாளரா வந்திருக்கீங்களா, எதிர்கட்சியா வந்திருக்கீங்களா? எதிர்கட்சியா இருங்க. எதிர்கட்சியா மேடை போட்டு வெளியில பேசலாம். நீங்க பத்திரிகையாளரா கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏங்க நீங்க இருங்க நாங்க கேட்கவே எப்படி சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு தெரியுமா? திருநெல்வேலிக்கு வந்து இருங்க சார், போன வாரம் வந்தீங்களா திருநெல்வேலிக்கு? நான் சொல்றத கேளுங்க. இருங்க இருங்க, ஏன் போராட்டம் நடத்தணும்? ரெண்டு விஷயம். இருங்க இருங்க. எல்லாத்துக்கும் போராட்டமே தீர்வு காணாது.
போராட்டம் செய்ய வேண்டியதுதான். போராட்டமே தீர்வு காணாது. பேச்சுவார்த்தை டயலாக்ன்றான். டயலாக் இஸ் த பாலிடிக்ஸ், டயலாக் இஸ் த சயின்ஸ். பேசி தீர்த்து கொள்ளுங்கன்றான். பேச முடியல, செவி சாய்க்கல, கேட்க மாட்டேன்னு சொன்னாதான் போராட்டம். தொலைக்காட்சியை பத்தி தெரிந்து கொண்டேன், தூத்துக்குடி நிலவரத்தை பற்றி, படுகொலை பற்றி சொல்றதுதான் அஜிடேஷன். வருத்தம் தெரிவிச்சு இது தப்பு அப்படின்னு அரசு ஒத்துக்குது, நாங்க கண்டிக்கிறோம் அரசு ஒத்துக்குது, நடவடிக்கை எடுக்கிறோம் அரசு ஒத்துக்குதுன்னு சொல்லும் போது நான் போய் போராட்டம் பண்ணனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க தப்பு நடத்து. சார் இருங்க சார், வெயிட் வெயிட், நீங்க வெயிட் இருங்க, நீ சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்க எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்க இயங்கணுமா? எப்படி அது? நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? 140 வருஷ பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை தீர்வு காணணும் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். இது மக்களை சார்ந்த கட்சி. நீங்க ஏன் வந்து இரு சார், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க RSS பாஜக சொல்றத கேளுங்களேன். நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. அது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, வெயிட் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏங்க யாரும் பேசாதீங்க. அவரு திட்டம் போட்டு வந்திருக்காரு. வெயிட் வெயிட், யாரும் பேசாதீங்க. இங்க பாருங்க, கேஸ் கனெக்ஷனுக்கு, கேஸ் விலை உயர்வுக்கு, கேஸ் தட்டுப்பாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றோம். சொல்லுங்க, இருங்க, வெயிட் வெயிட் வெயிட், இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? இருங்க, தூத்துக்குடியில ஒரு நாடார் சமூகத்துடைய மக்களை தாக்கியும் பட்டியலின மக்களை தாக்கியும் அங்க படுகொலை நடந்திருக்கு. நாங்க போயிட்டு ஸ்பாட்ல கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? கடுமையான நடவடிக்கை. இது பேர் போராட்டம் இல்லையா? அதே மாதிரி சிவகங்கையில லாக்அப் டெத் நடந்திருக்கு. அந்த லாக்அப் டெத்துக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சுட்டு பத்திரிகையாளர் என்ன சொன்னோம்? காவல்துறை கடுமையான நடவடிக்கை வேண்டும், வன்மையா கண்டிக்கிறோம், இதை CBIக்கு மாத்தணும்னு சொன்னோம். இதுக்கு பேரு போராட்டம் இல்லையா, நடவடிக்கை இல்லையா? போராட்டம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, எப்படி பண்ணணும் போராட்டம் சொல்லுங்க சார். நாங்க பண்ணோம். இல்ல இல்ல, இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் கண்டிச்சு அறிக்கை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்க ஃபாலோ பண்றோம், மானிட்டர் பண்றோம். இப்ப இதெல்லாம் மானிட்டர் பண்றோம் கூடுதலா சேர்ந்து இருக்காரு. அதனாலதான் அவருடைய வேதனையை பகிர்ந்துக்கினாரு. எல்லாருக்கும் வேதனை இல்லாம இல்ல. அதிமுக காரன் இறந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் நாங்க கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம். இது கொலை தான். காவல்துறை இன்னும் கடுமையான கட்டுப்பாட்டுடன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் சொல்றோம். நான் குற்றம் பண்றோம், சரி நீங்க பண்ணிட்டு போப்பான்னு எந்த கட்சியாவும் சொல்லுமா? நாங்க போராடிட்டு இருக்கோம். இருங்க சார், நாங்க வளர்ந்து வந்தது போராட்டத்துல வளர்ந்து வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீங்க கேட்கல, நீங்க போராடலன்னா என்ன அப்படி அநியாயமா இருக்காது? இது அநியாயமான கேள்வி. இது சுதந்திரம் வாங்கி தந்ததே காங்கிரஸ். அதுக்கு சார் 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 அப்படிலாம் அப்படி ஏங்க, இப்ப காலையில தற்கொலை பண்ணிச்சு, முதல் நாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது, வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ட்வீட் போடுறோம், அறிக்கை கொடுக்குறோம், பேசுறோம், உங்ககிட்ட சொல்றோம், உங்க சார்பாக சொல்றேன், இதை வன்மையா கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். இதுவெல்லாம் ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தில் இருக்கோம் நாங்க. அது எந்த சாதி ஆகட்டும், எந்த சமூகமாகட்டும், எந்த மதமாகட்டும், சட்டத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னா நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தான் சொல்றோம். இல்லைன்னா மாற்று கருத்து இருக்கு. எந்த மனிதனுக்கும் வந்து ஒரு அநீதி நடக்குதா தட்டி கேட்க மாட்டானா அது எப்படி சரியா இருக்கும்? எல்லா மனிதனும் தட்டி கேட்டு தான் இருக்காங்க. நாங்க 140 ஆண்டு கால அரசியல் கட்சி, எல்லா விஷயத்திலும் நாங்க தலையிடுறோம். மக்கள் பிரச்சனைல உடனே போராட்டத்தில் இறங்குறோம். இதை விட்டு நீங்க எப்படி கடிச்சியா நீங்க குதறல, நீங்க எடப்பாடி மாரி பேசுங்க, நீங்க அண்ணாமலை மாரி பேசுங்கன்னா எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. சரி, ரைட், நெக்ஸ்ட். முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். எண்ணிக்கை முடிவாகப்பட்டது 16, 14, 14ல் 2 வந்து தோழமை கட்சிகள் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. தொகுதிகளை எடுக்கிறதுல சில தொகுதிகளை விட்டு கொடுக்க சொல்றாங்க, தொகுதிகள் அவங்க வேணும்ன்றாங்க. இது இன்னும் முடிஞ்சு 3 மணிக்குள்ள நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் முடிஞ்சிடும். இன்னும் விரைவில் கொடுத்துட்டோம்.
அது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லா ஆய்வறிக்கையும் வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி நாங்கள் தருவோம். 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ வந்து விருப்பப்பட்ட தொகுதிகள் அப்படின்ட்டு எத்தனை தொகுதிகள் கொடுத்துருக்கோம்? சொல்லுங்க, எத்தனை தொகுதி கொடுக்கலாம்? 234 ரைட், கொடுத்துட்றோம். ரைட், அடுத்தது அதே மாதிரி இந்த வாட்டி தமிழ்நாட்டிலும் 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி வந்து இங்க வந்து ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் இங்கேயே நாங்க ஒழிப்போன்ற ஒரு 2014 மெஜாரிட்டியா மோடி ஆட்சி அமைச்சாரு. 2019 கொஞ்சம் சரிஞ்சாரு. 2024 மெஜாரிட்டியா வர முடியல. 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவாங்க. தனியா பாஜக ஆட்சி அமைக்கல. ஒரு கால் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம், இன்னொரு கால் ஜனதாதள் நிதிஷ்குமார். இந்த 2 காலம் அவர் கீழே விழுந்துருவார். அதனால அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்க தான் சரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க சரியில்லை. நாங்க எப்பவுமே நிதானமா இருக்கோம், சரியா இருக்கு. ரைட். திமுக விக்டரி எப்படி இருக்கும்? திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் விக்டரி, ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, மற்ற லீடர்ஸ்லாம் அவங்களோட விக்டரி எப்படி இருக்கும்? டஃப்பா இருக்குமா? எப்படி ஏங்க, பிஜேபி கூட எந்தெந்த கட்சிகள்லாம் சேருகிறதோ அந்த கட்சிகள்லாம் முழுகும் கப்பல்ல ஏறுறதுதான். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவழுதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு உடைய பணத்தை கொடுக்கல, சமக்கர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல, மெட்ரோ வாட்டர் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க இவ்வளவு அநீதி பண்ணுவீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்க கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல எப்பவுமே வந்து தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஐவாஷ் பண்றதுக்காக கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இங்க அது கூட கிடையாது. அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க, இங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும், எத்தனை அதிமுக கூட்டிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆகையால் விட்டுரும் அந்த ஸ்டேட்டன் விட்டுட்டு தான் ரவி அங்க வெஸ்ட் பெங்கால் மாத்திட்டாங்க ஆளுநர். இங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்க வேணாம், அங்க வந்து தொந்தரவு கூடனே. இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு கூட்டம் போடுறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, எனக்கு எங்க கூட்டினாலும் என்ன வந்து தமிழ்நாடு அரசு வந்து பயங்கரமா கட்டுப்படுத்துது, அனுமதி தராம என்ன வந்து அலக்கடிக்குது அப்படின்னு மைக் பிடிச்சி பேசியிருந்தாரு. இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவர் எங்கேயும் வெளில வந்த மாதிரி தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு கூட தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தியை போன மாசம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம், அழைப்பு கொடுத்தோம், வரேன்னாரு. கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறோம்னாரு. எஸ்ஓபின்னு இருக்கு, எஸ்ஓபியை காரணம் காட்டி 15 நாளுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கணும், 15 நாளுக்குள்ள கொடுக்கறதுனால வாய்ப்பு இல்லைன்னாங்க. நாங்க அரசு என்ன சொல்லுதோ, ஆட்சி என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எந்த கட்சியாவது, அதிமுகவோ திமுகவோ ஈவன் பாஜக கூட எந்த கட்சியாவது மாநாடு நடக்கும் போதோ பொதுக்கூட்டம் நடக்கும் போதோ உயிரிழப்பு என்பது இல்லை. அதை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ரைட். இது எதுக்கு கேட்கணும் சார்? நானும் எதுக்கு சொன்னேன்னா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ரைட். என்னன்னா சார், அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து போலீஸ் எல்லாம் பவர் எடுத்துச்சு, எஸ்ஓபி வச்சு என்ன வந்து அழுத்தம் கொடுத்து என்ன வந்து வெளியில வரவிடாம தடுத்தாங்க. இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் எங்கேயுமே அவர் அதுதான் சொல்றேனே. இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். அவங்க கண்ட்ரோல்ல தான் போலீஸ், அவங்க கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள். பிரச்சனை என்னன்னா உயிர் பலி இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயுமே ஒருவர் கூட உயிருக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற பார்வை எல்லோருக்கும் உண்டு. அதை அவர் புரிஞ்சுக்கணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு முதல்ல வந்து வெளியில சொல்லி வாங்கி கொடுங்க, வாங்க சார், வாங்கி கொடுங்க சார், வாங்க சார். விஜய் இப்போ வந்து யாருமே கூட போகாம தனியா வந்து இந்த தேர்தல் நடத்துகிறார். அவரோட அடுத்த அரசியல் பார்ட்டி எப்படி இருக்கு? மக்கள் முடிவு செய்வார்கள். ரைட். தேங்க்யூ.